அங்கே வந்து தீவிரமான நான் வந்து நிறையா கலர்ஸில் வானவில் மாதிரி ஆகாயத்தில் நிறையா அந்த ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் சில கலர்ஸை மட்டும் பார்ப்பேன். அந்த மலைக்கிட்ட மட்டும். அந்த மலை ரொம்ப விசேஷமான மலை. அந்த 2 பேரும் இறந்து போனதுக்கப்புறம் மக்கள் வரவுகள் வந்து குறைஞ்சிருச்சு. இங்கே நிறையா நான் சிலை வச்சுட்டு போனதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமியில் வந்து ஒரு டீம் வந்து யாகம் பண்ணுவாங்க. அந்த பன்றிகள் வந்து என்னை தாக்கிறதுக்கு முற்பட்டுச்சு. எனக்கு இந்த மாதிரி எந்த காடுகள்லையும் இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டதே இல்லை. என்னை வந்து எந்த விலங்குகளும் தாக்க வந்ததாக சரித்திரமே கிடையாது. என் தியானத்தை நீ பண்ணவே கூடாது, என் போதனைகள் வேற, என்னோட உபதேசம் வேற, எனக்கு நடக்கிற தியானங்கிறது வேற. என் தியானத்தையே நீ பண்ணணும்னு நினைச்சேன்னா அது சிங்கத்து வாய்க்குள்ள கைய விடுற கதை. அப்ப எனக்கு வந்து அவன்தான் பாஸ், அவன்தான். அப்ப நான் நீங்க ஆயிரக்கணக்கான பேர் வர்றீங்க, நான் அவனோட பெரிய ஆள்னு நான் நினைக்க முடியுமா? நிறைய வீடியோக்களில் மலைகளுக்கு தொடர்களுக்கெல்லாம் போகாதீங்கப்பா, அது உங்களுக்கு சாபமே வந்துடும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்பீக்கரை தூக்கிக்கிட்டு ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியன் டவுசரை போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு குச்சியை தூக்கிட்டு போனீங்கல்ல, அப்போவே அங்கேருந்த ஒளியெல்லாம் ஓடி போச்சு. சமயத்தில் குருவோட வீட்டுக்கு போகணுன்னு கூட ஆசைப்பட்டுருவேன். அப்போ உன் வீட்டுக்கு போகிறதுக்கான உதவுறதுக்காக தான் குருவோட ரோலே. புரியுதுங்களா? இதுதான் செயல். அதனால தான் அடிக்கடி அவங்க என்னென்னா ஒளி உடலாக இல்லாமல் நாக உடலாகவே இருப்பாங்க. தொழில் சொல்லி கொடுத்தவனே நாக வழியில் இருக்கிற ஆதிசேஷன் வழியிலேருந்து நான் வந்தவன் நான். ஆனால் தேவையில்லாமல் எந்த நாகமும் என்கிட்ட வரவே வராது. அப்போ அதுலேயே தெரிஞ்சுக்கங்க எவ்வளோ ஒழுக்கம், எவ்வளோ பண்பு, எவ்வளோ நெறி, எவ்வளோ கரெக்டான விஷயம் இருக்குங்கிற பார்த்துக்கங்க. அந்த இடத்துக்கு உண்மையிலேயே நமக்கு அந்த இடத்துல குரு அனுமதியோட அழைப்பு இருந்துச்சுன்னா நீ அங்கே போனன்னா அது உன்னதமான ஒரு தருணமாக மாறும். ஆனால் நான் அதை சொன்னேன்னா எல்லாரும் காலையில் அங்கே போயிடுவீங்க. கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் குறைஞ்சு லெவலில் செயல்படுது இதோட தன்மை. அதுக்கு காரணம் 1000 காரணம் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் நல்ல இதில் தான் இருக்காது. ஆனால் பொதுவாக நான் இதை வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். திருமூர்த்தி மலை இருக்குது, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கு. திருமூர்த்தி மலையில் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு செயல் இருக்குது. அதை தோட்டி வச்சு அது ஒரு உயர்ந்த சக்தி வந்து அதுக்குள்ளே ஒரு வேலை செய்யறதுக்காக தான் அந்த வேலையை பண்ணாங்க. ஆனால் அங்கே என்னன்னா நம்ம இல்லறத்தில் இருக்கிற ஆட்கள் அங்கே தேடி போய் இந்த தியானத்துக்காகன்னு சுற்றுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழல்கள் நடக்கும்போது உயர்ந்த சக்தி படைத்த அந்த ஒளியாக இருக்கிறது அந்த இடத்த விட்டு ஷிஃப்ட் ஆகி போயிடும். அப்போ திருமூர்த்தி மலையில் அவங்க இந்த இடத்த தோட்டி வைத்து ரொம்ப நாள் பணி செய்யணும்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே நிறைய வந்து இந்த கிரகவாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகத்துக்கு உட்பட்டவன கிரகவாசிகள் அப்படின்னு வந்து ஞானிகள் அழைப்பாங்க. இந்த கிரகஸ்தனுங்க வந்துட்டாங்க, அதனால நம்ம வந்து இங்கே வசிக்கிறத விட்டுட்டோம். புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து குடிபெயர்வாங்க. இப்போ 2 இடத்துல எனக்கு துல்லியமாக இந்த மாதிரி நான் வந்து உணர்ந்திருக்கிறேன். பழனி மலையில் நான் வந்து ரொம்ப தீவிரமாக ஒரு இடத்துக்குள்ள போகர் சம்பந்தமான ஒரு இடத்துக்குள்ள நான் வந்து நானே ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். அங்கே வந்து தீவிரமான நான் வந்து நிறையா கலர்ஸில் வானவில் மாதிரி ஆகாயத்தில் நிறையா அந்த ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் சில கலர்ஸை மட்டும் பார்ப்பேன். அந்த மலைக்கிட்ட மட்டும். நான் அந்த மலைத்தொடரில் போய் ஒரு சிலையை நானே வச்சுருந்தேன். அந்த சிலைக்கு போய் பூஜை பண்ணுவேன். அந்த ஊரை சார்ந்த ஒரு 10 பேர் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமாக என்னோட இருக்க பசங்களும் இருக்கிறாங்க, அவங்களும் வருவாங்க. இது மாதிரி ஒரு வாடிக்கையாக நான் வந்து அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த இடத்துக்குள்ளே எனக்குள்ள பல்வேறுபட்ட ஒரு 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 உடல் மாறும், செயல்லாம் மாறும். அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி கிடக்கிறலாம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நானே அந்த சிலைக்கு தண்ணியை ஊற்றி பூஜை பண்ணி அங்கே எதுவும் இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். அந்த மலையோட உச்சியில் பார்த்தீங்கன்னா 2 பசங்க புத்தகத்தை படிச்சுட்டு கூடு விட்டு கூடு பாயிரன்னு போய் செத்து போயிட்டாங்க. அதனால் அந்த ஊருக்குள்ளே அந்த மலைக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க. புரியுதுங்களா? அந்த மலை ரொம்ப விசேஷமான மலை. அந்த 2 பேரும் இறந்து போனதுக்கப்புறம் மக்கள் வரவுகள் வந்து குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த மலைத்தொடர்களில் அதிகமாக ஒரு ஒத்தையான சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த காட்டு பகுதியில். அந்த விஷயத்தில்
அப்போ நான் வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்து அதிகமாக இந்த இடத்துக்கு போயிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு வந்து அந்த இடத்துக்கு நான் போயிட்டு பழனிக்கு நான் வருவேன். இந்த பழனிக்கு இதுக்கும் ஒரு 15லேருந்து 16 கிலோமீட்டர் இருக்கும். வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆகும். என்னை வந்து 1.5 மணி நேரம் கூட ஆகும் என்னை ரெகுலரிசம் கொண்டுறதுக்கு. ஏன்னா அந்த அலைவரிசை வந்து தீவிரமாக இருந்து அது வந்து என்ன பண்ணுன்னா, இந்த ஓடி போயிட்டு வந்தால் இறப்பு எப்படி வாங்கும், அந்த மாதிரி எனக்குள்ளே வந்து சுவாசம் வந்து இறக்க ஆரம்பிச்சிடும். அந்த இறக்க ஆரம்பிக்கும் போது நான் அப்படியே உட்கார்ந்தேன்னா, தீவிரமாக இறச்சிச்சுன்னா அது ரொம்ப கடினம். உள்ளுக்குள்ள இறக்கும், வெளியில வராது. அப்ப அந்த அந்த நேரத்தில் நான் அப்படியே வந்து அந்த ஆட்டோவில் தான் போவோம். வந்து இறங்கி ரூம்லையோ இல்லை பழனியில் மலை சுற்றுற இடத்துலையோ ஒரு ஆசிரமத்துக்கிட்ட ஒரு அங்கே நிறைய குட்டி குட்டி அந்த கிரிவல பாதையிலே இருக்கும். அங்கே உட்காந்து ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் என்னை அப்படியே சமன் செய்வேன். அப்படியே உட்காந்தே இருப்பேன். அந்த இறச்சிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு 1.25 மணி நேரம்லேருந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் அதை இயல்பு கொண்டாடுறது. அதுக்கப்புறம் அப்படியே இயல்புக்கு வந்ததுக்கப்புறம் நான் அப்படியே கேஷுவலாக ஆகி அதுக்கப்புறம் அந்த டீ சாப்பிட்றதுக்கு அப்படியே அந்த போயிட்டு அப்படியே அந்த மலை சுற்றுறது, அங்கே உட்காந்துருக்கிறது, அப்படியே பேச போயிடுவேன். அப்போ அடிக்கடிக்கு அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எனக்குள்ளே உருவாகிட்டே இருந்து ஒரு இடத்துக்குள்ள எனக்குள்ளேருந்து அங்கேருந்து ஒன்று என்னன்னா, அந்த மலைக்கு நீ வராத, இந்த மலையில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சாச்சு, நீ எதுக்கு இந்த மலைக்கு வந்தியோ அந்த வேலையும் உனக்கு முடிச்சாச்சு, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம், இந்த இடத்த இதுக்கு மேலே பயன்படுத்த முடியாது, இங்கே நிறைய கிரகஸ்தானுங்க வரானுங்க, இங்கே நிறையா நான் செலவு வச்சுட்டு போனதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமியில் வந்து ஒரு டீம் வந்து யாகம் பண்ணுவாங்க. யாருன்னெலாம் தெரியாது. ஒருத்தவங்க வந்து தான் வந்து சித்தர் ஆகணுமா, தான் வந்து ஏதாவது ஒன்று மந்திரம் சுத்தி ஆகணும், எதுக்கோ ஒன்று என்னன்னா அமாவாசை பௌர்ணமியில் பெரிய யாகத்தை வளர்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அந்த மலைத்தொடர்களில் அமானுஷியத்தை விஷயத்தை பெறுறதுக்கும் ஒரு சக்தியை பெறுறதுக்கும் போகர் சம்பந்தமாக சில விஷயத்தை பெறுறதுக்கும் அந்த மலைகளையும் அந்த மலைத்தொடர்களை தேடி நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் எனக்கு அந்த மலைத்தொடருக்குள்ளே நீ வரக்கூடாது, இங்கே இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நாங்கள் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம், நீ இன்னமே இந்த இடத்துக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது, ஒரு நாள் கூட நீ இந்த பக்கம் வரக்கூடாது, நீ வெளியேறு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் வெளியேறதுக்கு மறுக்கும்போது ஒரு 7-6 காட்டு பண்ணிகளை வைத்து என்னை வெளியேற வச்சாங்க, வழி மறிச்சாங்க. நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லி அந்த பன்றிகள் வந்து என்னை தாக்கிறதுக்கு முற்பட்டுச்சு. எனக்கு இந்த மாதிரி எந்த காடுகள்லையும் இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டதே இல்லை. என்னை வந்து எந்த விலங்குகளும் தாக்க வந்ததாக சரித்திரமே கிடையாது. நாகங்கள் கூட எல்லா குகைகள்லையும் நான் எல்லா மலைகளுக்கு தொடருக்கும் போயிருக்கேன். அங்கே நாகம் வசிக்குதுங்கிறது எனக்கு தெரியும், அதோடைய அந்த செயல்வல்கள் எனக்கு அலைவரிசையாக தெரியும். ஒரு நாகம் கூட சம்மந்தம் இல்லாமல் என் முன்னாடி வரவே வராது. எந்த நாகமும் எந்த இடத்துலையும் அவ்வளோ சாமானியமாக வரவே வராது. அப்போ எந்த விலங்கும் என்னை அவ்வளோ சாமானியமாக இன்ன வரைக்கும் துன்புறுத்தினதே கிடையாது. அப்போ அதே மலைத்தொடர்களில் பக்கத்தில் பழனியிலேயே ஒரு இடத்துக்குள்ள ஒரு முனிவர் வந்து உட்காந்து தவம் செஞ்ச இடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே நம்ம போனதே கிடையாது. மலை சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு பையன் சொன்னார், அந்த இடத்துக்குள்ளே ஒன்று இருக்குது, நம்ம போவோம் அப்படின்னார். அங்கே ஒலை இறங்கும் கால், பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ளே நம்ம போய் அங்கே உட்காந்து தவம் பண்ணுறதுக்காக போனால் ஒரு மாடு வந்து துரத்துது முட்டுறதுக்கு, அங்கே மேயிற இடம் தான். அப்போ என்ன வந்து அது துரத்தலை, பின்னாடி ஒரு பையன் வந்தார் பாரு, அவரை துரத்துது. அது எப்படின்னா வெறி கொண்டு துரத்துது. பசுமாடு ஒரு காளை மாடு எப்படி துரத்துமோ அந்த மாதிரி திரத்தி அவரை கொண்டு போய் ரோட்டில் கொண்டு விட்டுருச்சு. நான் போய் அந்த பாறையில் உட்காந்து, அது சாதாரண மண் தர தான், ஒன்றும் மலையெல்லாம் இல்லை, சேர் மட்டும் சகதி இறங்கும், அங்கே போய் உட்காந்து நான் போய் தவம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அப்போ அந்த இடத்துக்குள்ள யார் வரப்படணுமோ யார் இருக்கப்படணுமோ அதை இயற்கையாக தான் அதுதான் தீர்மானிக்கும், நாம் தீர்மானிக்கல. அப்போ நாம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம்னா, இது வந்து ரொம்ப குறிப்பாக எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு கிரகஸ்தன் ஒரு லிமிட்டெட்னு இருக்கு. என் தியானத்தை நீ பண்ணவே கூடாது, என் போதனைகள் வேற, என்னோட உபதேசம் வேற, எனக்கு நடக்கிற தியானங்கிறது வேற. என் தியானத்தையே நீ பண்ணணும்னு நினைச்சேன்னா அது சிங்கத்து வாய்க்குள்ள கைய விடுற கதை, புரியுதா? அதை அப்படியே பிரதிபலிக்க கூடாது. எனக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அகத்தியர் வேற தேரையர் வேற. தேரையர் தேரையர் தான், அகத்தியர் அகத்தியர் தான். தேரையர் வந்து அகத்தியரை மிஞ்சி என்ன சாதனை வேணாலும் பண்ணலாம், ஆனா அகத்தியருடைய அனுபவங்கிறது வேற. அப்ப குருங்கிறது வேற, சிஷியன்கிறது வேற.
உலகமே உலகமே காலடியில் ஒரு சிஷியன் காலடியில் உட்கார்ந்தாலும் ஒரு குரு காலடியில் எவனுமே உட்காரலனாலும் அவன் மேம்பட்டவன் தான். புரியுதுங்களா? இந்த உலகத்துல எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவன் நீல நிற ஒளியா இருக்கிறான். அவன் நேரடியா வந்து உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுக்கலாம். ஆனா என் மூலியமா ஏன் அனுப்புறான்? நான் வரக்கூடாது, நீ போ அப்படிங்கிறான். அப்ப எனக்கு வந்து அவன் தான் பாஸ், அவன் தான். அப்ப நீங்க ஆயிரக்கணக்கான பேர் வர்றீங்க, நான் அவனோட பெரிய ஆள்னு நான் நினைக்க முடியுமா? அப்ப என்னையே அவன் தான் உருவாக்கி இருக்கிறான். அப்ப சுப்ரீம் பவர் எல்லா விஷயமும் அவனுக்கு தான் தெரியும். அப்ப அவனுடைய அனுபவங்கிறது, அவனுடைய செயல்ங்கிறது வேற, என்னுடைய செயல்ங்கிறது வேற. அவனுடைய காலடியில உட்கார்ற வேலை தான் என்னோட வேலை. நான் அவன் தோல்ல ஏறி உட்கார முடியாது. புரியுதுங்களா? ஒரு சிஷியங்கிறவன் காலடியில உட்கார்ந்து இருக்கணும். அவனுக்கு பெரிய சித்து வந்துருச்சு, கலை வந்துருச்சுங்கிறதுக்காக குருவோட தோல்லையே தலையில ஏறி உட்காந்துட முடியாது. அதே மாதிரி இந்தியாவில், உலகத்துல, திபேத்துல, உலகம் முழுக்க எல்லா பேரும் ஒரு ஞானி அடைந்ததை நான் அடையணும்னு ஓடுறான். அதுதான் பிரச்சனை, அதுதான் மிஸ்டேக். தான் என்ன பெறணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணும். புத்தர் பெற்றதை எவன் பெற முடியும்? புத்தர் மாதிரி நான் பெற்றுவேன் அப்படிங்கிறது அது சரியான சாத்தியக்கூறு கிடையாது. நிறைய பேர் புத்தரை சீடரை குருவா அவர் தான் எனக்கு எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. சில பேர், நிறைய பேர் அந்த புத்தருடைய கலையையும் புத்தரையும் எப்படியாவது டெக்னிக்கல்ல வேற மாதிரி கற்றுக்கணும் குறுக்கு வழியில நிறைய பேர் பிரயாணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி போகருடைய செயலையும் அந்த வைத்தியத்தை கற்றுக்கணும், கூடு விட்டு கூடு பாயறதை கற்றுக்கணும், காயகல்பமாக ஆகிறது எப்படி கற்றுக்கணும், இல்லை அந்த சிலையில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு மாந்திரிகத்தை கற்றுக்கணும், மந்திரத்தை கற்றுக்கணும், தந்திரத்தை கற்றுக்கணும், எந்திரத்தை கற்றுக்கணும், பழனியை சுற்றி கேரளாவை சுற்றி இந்த மாதிரி கூட்டமாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் எவ்வளோ பேர் போகர் பேரை சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறான். போகர் பேரை சொல்லாதவன், அகத்தியர் பேர் சொல்லாதவன் ஒருத்தன் கூட பார்க்கவே முடியாது. நீங்கள் ஒரு சாதாரணமாக கைரேகை வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து, ஓலைச்சோடியிலேருந்து ஆரம்பித்து எதை எடுத்துக்கிட்டாலும் அகத்தியரை தூக்கிக்கிட்டு அலைவாங்க. இப்போ இது எல்லாம் எதை நோக்குது அப்படிங்கணும். உனக்கு உன்னுடைய வடிவம் என்ன, உன்னுடைய செயல் என்னங்கிறத அறியாமையில் நடக்கிறது தான். அப்போ ஒரு கிரகஸ்தர்கள் ஒரு இடத்துக்குள்ளே வரும்போது அங்கே என்ன ஆயிடுச்சு? இப்போ எனக்கு நான் சக நண்பர்களோட பழனியில் ஒரு 6-7 பேர் இருக்கும்போது ஒரு குரூப்பாக நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, நானும் உங்களில் ஒரு நண்பன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா தவம் பண்ணுறோம். இப்போ எனக்கு என்ன தோணும்? உங்களை மாதிரி நான் தானே இருக்கிறேன்னு தோணும். ஆனால் எனக்கு நடக்கிற தியானம் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா எனக்கு இயற்கையாகவே இந்த மாதிரி வளரப்படணும்னு அது இருக்குது. அப்புறம் நான் வளர்ந்ததுக்கப்புறம் அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் இதுக்கு உரியவன், அதனால வளர்ந்துட்டுருக்கேன். அப்போ நீங்கள்லாம் ஏன் வளரலை அப்படிங்கிறலாம் இல்லை, நீங்கள்லாம் எதுக்கு உரியவங்களோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துருக்கீங்க. இந்த உணர்வுகள் யாருக்கிட்டையும் இல்லை. இப்போ போகர் மாதிரி வளர முடியாதுங்க. போகர் மாதிரி இன்னொரு மரம் உருவாக முடியாது. அகத்தியர் மாதிரி இன்னொரு மரம் உருவாக முடியாது. ஒரு மரம் தான் அது. அந்த மரத்துக்கு கீழே இன்னும் 2 செடிகள் வேணா முளைக்கலாம். புரியுதுங்களா? இதான் விஷயம். நந்தி என்னைக்கு சிவனா மாற முடியாது. நந்தி உணர்ந்ததுனால தான் என் வீடு இதுதான் நந்தி அங்கேயே உட்காந்துருச்சு. புரியுதுல? உங்களுக்கு உங்க வீடு தெரியாதனால தான் கையில ஒரு குச்சியை தூக்கிட்டு கிளம்பிடுறீங்க. எந்த மலையா இருந்தாலும், எந்த குகையா இருந்தாலும், எவன் அப்பா விட்டு காசு எவன் கேட்கறதுக்கு இருக்கான்னு நீங்க பாட்டில் போறீங்க. அப்ப கிரகஸ்தன் வர்றான்னு அங்க ஒரு ஞானியா இருக்கிறவன் அந்த இடத்துல இருந்து அவன் ஷிஃப்ட் ஆகுறான். ஒளியா இருக்கிறவன் அவன் எல்லாத்தையும், நீங்க எப்படி சாமான்ஜெட்டெல்லாம் தூக்கி விட்டு லாரியில வீடு குடி போறீங்களோ அந்த மாதிரி அவன் என்ன பண்றான், இந்த அலைவரிசை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்துட்டு ஷிஃப்ட் ஆகுறான். இப்போ இந்த வீடு இருக்கு, இந்த வீட்டை நான் காலி பண்றேன்னா எல்லாரும் பாத்திரத்தை எடுப்பாங்க, பொருள் எடுப்பாங்க, சட்டியை எடுப்பாங்க. நான் அங்க உள்ள இருக்கிற எல்லா அலைவரிசையும் மொத்தமா உடல்ல ஏத்திக்கிட்டு போயிட்டே இருப்பேன். நான் எடுக்கிற பாத்திரம் என்னன்னா அலைவரிசையை தான் எடுப்பேன். குண்டானைய சட்டியை தூக்கிட்டு போக மாட்டேன். அந்த மாதிரி ஒரு மலைகள்ல அவன் சேகரித்து வச்சிருப்பான். ஒரு தேனீக்கள் மாதிரி அவன் சேகரித்து வச்சிருப்பான். அந்த சேகரித்து வச்சிருக்கிற அந்த அலைவரிசையை அவன் என்ன பண்ணுவான்னா, இங்க கிரகஸ்தன்க வந்தாங்கன்னா அது சரிப்பட்டு வராது. இப்ப நாம ஒரு வேலைக்காக திட்டத்துக்காக இருக்கிறோம், அந்த திட்டம் பாலாயிரும். இப்ப என்னை உருவாக்குறதுக்கு பல பேர் சூட்சமத்துல வேலை செய்வான். அப்ப பல கிரகஸ்தனோடு நான் வந்துகிட்டே இருந்தேன்னு, அப்ப என்னுடைய பணியை அவங்களுக்கு என்ன பண்ணுவான்னா, எனக்கு செய்ய வேண்டிய வேலை பாதிக்கும். அப்ப என்ன பண்ணுவான், அவங்களெல்லாம் திரட்டி விடணும். இப்ப இவனுக்கு ஏற்ற மாதிரி உபதேசத்தை கொடுக்கணும். அப்ப இந்த இடத்துக்குள்ள உட்கார முடியாது, இந்த இடத்துக்குள்ள யாகம் போடுறாங்க.
அப்போ வேற மாதிரி பண்றாங்க. அப்போ இங்கேருந்து ஷிஃப்ட் ஆயிடுவான். நீனு இங்க இருக்காத, நானும் இங்க இல்லை, வா அங்கிட்டு அப்படின்ட்டுருவான். இப்போ புரியுதா? இப்போ இந்த மாதிரி தான். அப்போ நீங்க பர்வத மலையெல்லாம் அந்த மாதிரி உயர்ந்த ஞானிகள் வசித்த இடம். நீங்க ஸ்பீக்கரை தூக்கிட்டு போகும்போதே அவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. நீங்க ஸ்பீக்கரை தூக்கிக்கிட்டு ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியன் டவுசரை போட்டுக்கிட்டு நீங்க ஒரு குச்சியை தூக்கிட்டு போனீங்கல்ல, அப்பவே அங்க இருந்த ஒளியெல்லாம் ஓடி போச்சு. அந்த அலைவரிசை மட்டும் அங்க இருக்கு. புரியுதா? கிரகஸ்தனுக்குன்னு ஒரு லிமிட்டட் இருக்கு. இமாச்சல் எல்லாரும் பயணிச்சிட முடியாதுப்பா. இமாச்சல்ல எவன் பயணிக்கணும், காசியில எவன் பயணிக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட்டட் இருக்கு. அதனாலதான் ஒரு குரு சொல்லுவான், ஒரு லிமிட்டட் கரெக்டா எப்படின்னு கைட். ஒரு குருங்கிறது எதுக்கு? ஒரு குருன்னா என்ன? அவரோட ரோல் என்ன? உன்னோட வீடு எதுன்னே தெரியாது சமயத்துல குருவோட வீட்டுக்கு போகணும்னு கூட ஆசைப்பட்டுருவ. அப்போ உன் வீட்டுக்கு போறதுக்கான உதவுறதுக்காக தான் குருவோட ரோலே. அப்ப நீ இமாச்சல் போகணுமா, காசி போகணுமா வேண்டாமாங்கிற தீர்மானிக்கிறது அவன் தான், நீ கிடையாது. சமயத்துல என்ன சொல்லிடுவான், உன்னோட ஆசை தீரட்டுங்கிறதுக்காக போயிட்டு வாழ்ந்துருவான். புரியுதா? இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப நம்ம சில மலத்தொடர்கள்லாம் நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சு இயற்கையா இறைவனே அங்க வான்னு அழைத்தா மட்டும்தான் போகணும். இதை நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன், யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப அந்த லிமிட்டை மீறும் போது நீங்க பாதிப்புக்குள்ளாவீங்க. இப்ப பன்றிமலை இருக்கு, தாண்டிக்குடின்னு அங்க ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் ஒருத்தனை போய் உட்கார வச்சோம்னா திரும்பியே வரமாட்டான். அந்த அளவுக்கு உயர்ந்த செயல் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க, நீ இந்த எல்லையோட வரக்கூடாது, மெயினா உன்னோட ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வரக்கூடாது. இப்போ நான் ஒருவேளை வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் அங்கேயே ஒரு பெரிய குடியிலோ பெரிய ஆசிரமமே உருவாயிருக்கும். ஏன்னா எல்லாரும் வேற மாதிரி மாறி இருப்பாங்க, இன்னும் வேற மாதிரி அதோடைய வீரியம் வேற மாதிரி நடந்திருக்கும். ஏன்னா அதெல்லாம் அனுமதி இல்லை. அப்போ நீ கிரகஸ்தன்களை எது வரைக்கும் கூட்டிகிட்டு வரணுமோ அது வரைக்கும் தான் கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு மேலே ஒரு லிமிட்டு கூட நீ வரக்கூடாது, ஒரு ஸ்டெப்பு கூட வரக்கூடாது. ஃபஸ்ட்டு 3 டைம் எனக்கு பிரபஞ்சம் வான் பண்ணும், 4வது டைம் எனக்கே பனிஷ்மெண்ட் கொடுக்கும். புரியுதுங்களா? இப்படி தான். அப்போ நம்ம இதெல்லாம் உணரணும். திருவண்ணாமலை மாதிரி இந்தியாவில் இருக்கிற புனிதமான மலைகள் பாதுகாக்க முடியாமல் போனதுக்கு காரணம் தெரியாமல் இயலாமையில் போய் ஆசையில் போய் நிறைய மக்கள்கள் அந்த மலையோட இருக்கிற தன்மைகளை பாழ்படுத்திட்டாங்க. சும்மா தென்கைலாயம் மேலே போங்க, தென்கைலாயம் நீங்கள் ஒரு தடவை மேலே ஏறி ஆகணும், நீ நீ சாவறதுக்குள்ளே ஏறின்னு அங்கே உட்காந்து ஒருத்தர் கத்திக்கிட்டே இருந்தார்ல, அது தென்கைலாயமா வடகைலாயமாங்கிறதுக்கு முன்னாடி அதில் ஏன் ஏறணுங்கிறத முதல்ல தெரியணும்ல. ஒரு கிரகஸ்தன் ஏங்க மலையில ஏறணும்? வெள்ளையங்கிரி மலையில நீ தென்கைலாயம் ஏறுன்னா ஒரு கிரகஸ்தன் எதுக்கு ஏறணும்? எல்லாரும் பிடிச்சி மலை ஏறிட்டு இருக்க முடியுமா? ஏறலாமா? இது என்ன இது கூத்துது? யாரு சொல்லுவா? திருவிழா வச்சா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க சொல்லு? திருவிழா வச்சா நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எவனே தெரியாது. உள்ளூர்காரன் எவனும் இருக்க மாட்டான். வெளியூர்காரன் பார்த்தீங்கன்னா 10 பலன்னு கடை போட்டிருப்பான், 10 சோப்பெல்லாம் அடுக்கி வச்சு அதுக்குள்ள ஒரு வளையத்தை வச்சு தூக்கி போடுறத வச்சிருப்பான், உருட்டி அடிக்கிறத வச்சிருப்பாங்க. ஆனால் உள்ளூர்காரன் எவனும் இருக்க மாட்டான். கலராக ஒரு பாயசத்தை கலந்து வச்சுட்டு வச்சிருப்பான். உள்ளூர்காரன் சாராயத்தை குடிச்சிட்டு பீடியை குடிச்சிட்டு சுற்றிட்டு இருப்பான். புரியுதுங்களா? வெளியூர்லேருந்து கடையை போட்டிருப்பான். அவன் சொல்லுவான் பயங்கரமாக அந்த திருவிழாவை வர்ற மக்கள்கிட்ட, இதை வாங்குங்க, இந்த இடத்துல விசேஷம், இதை வாங்கிட்டு போங்க, அதை வாங்கிட்டு போங்க அப்படிம்பா. அந்த மாதிரி திருவிழாவில் கடை போடுறவங்க மாதிரி ஒரு குரு இந்த மலையை ஏறிடு, அந்த கடவுளை பிடிச்சிட்டு உருளு, இவனை பிடிச்சிட்டு பெறல் அப்படிலாம் சொல்லாமா? அதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் இப்போ கிடையாதுப்பா. என்னுடைய வீடியோ ஆரம்பத்தில் எடுத்துப்பார், 18 சித்தர்கள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய வீடியோக்களில் மலைகளுக்கு தொடர்களுக்கெல்லாம் போகாதீங்கப்பா, அது உங்களுக்கு சாபமே வந்துடும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அனுமதி பெறாமல் போகாத. உன்னை அழைத்தால் நீ போ. நான் போன இடங்கள்லாம் என்னை அழைத்து போன இடம். காசி அழைச்சி தான் போனேன், புரியுதா? உத்தரகாண்ட் மகாவதார் பாபா குகைக்கு போனேன். எவனுக்கா தெரியுமா இந்த குகைக்கு இன்னமும் நீ வரக்கூடாது, உன்னோட வேலை முடிஞ்சிச்சு, இந்த குகையோட ரோல் முடிஞ்சிச்சு, நீ வர வேண்டிய அவசியமே இல்லை, சும்மா வெட்டி பயில சுற்றிட்டு இருப்பாங்க, நீ வராதான்னுச்சு. அதுக்கப்புறம் அந்த திசை பக்கமே நான் போகிறது கிடையாது. புரியுதா? இந்த மாதிரி அழைப்பு வந்தாதான் நான் போவேன். சிங்கேரி, மூகாம்பையை, இதெல்லாம் அழைப்பு. தங்கணுன்னாலும் அழைப்பு. இரவு தங்கு, ஓடி போயிரு நைட்டே அப்படின்னா நைட்டே ஓடி போயிடுவேன். தங்கு அப்படின்னா தங்குவேன். புரியுதா? அதோடைய அனுமதி ரிஷிகேஷ் அனுமதி தான். காசு இருக்கு,
எவனோ ஸ்பான்சர் பண்றதுக்கு இருக்காங்கிறதுக்காக அவன் தோல்ல ஏறிட்டு போறவன்லாம் நம்ம கிடையாது. புரியுதா? அப்ப இதெல்லாம் உணரணும். இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உங்களுக்குள்ள கிடைச்சா நீங்க எப்படின்னா நல்லா வளருவீங்க, மிக சரியாக வழிநடத்தப்படுவீங்கிறது பொருள். புரியுதா? நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், குகைக்குள்ள தியானம் பண்ணாத, குகைக்கு வெளியில உட்காந்தியா தியானம் பண்ணு. ஏன்னா குகையில உட்காந்துருக்கவன் குரு, குரு தலை மேல போய் உட்காந்துக்குவியா நீ? அவன் சூட்சமத்துல ஒளியாங்கன்னு இருப்பான். நீ என்ன போய் உள்ள போய் வந்து சதுரகிரிக்கு போறேன்ட்டு நிறைய பேர் வந்து அந்த கொங்கனரு அந்த கோரக்கருன்னு பேர் போட்டுதான் உள்ள போய் உட்காந்துக்குவாங்க. நீ என்ன கொங்கனரு கோரக்கருக்கு நீ என்ன தொழில் சொல்லி கொடுத்தவனா என்ன? அப்படியெல்லாம் போய் உட்காரக்கூடாதுப்பா. புரியுதா? அது வந்து அவன் அந்த குகையை எப்படி பயன்படுத்தியிருக்கிறான், என்னத்துக்காக பயன்படுத்தியிருக்கிறான், என்ன வேலை செஞ்சிருப்பான், என்னென்ன வேலைகள் செய்யறதுக்காக திட்டமிட்டிருப்பான், அந்த பணியெல்லாம் கெடுக்கக்கூடாது. பல பணிகள் அவங்கள்ட்ட இருக்கும். புரியுதா? கொடைக்கானலை சுற்றி அந்த மலைத்தொடர்கள் எல்லாம் வீணா போனதுக்கு காரணமே அங்கே மக்கள் வசிக்கிற இடமே முதல்ல கிடையாது. புரியுதுங்களா? நுட்பமாக வைத்தியத்துக்காக வச்சிருந்த மலைத்தொடர்கள் தான் அந்த மலைத்தொடர். ஒரு போகர்னா வெறும் போகர்ல, அந்த அலைவரிசை வந்து அப்படி ஒரு தீவிரமான ஒரு அலைவரிசை. அந்த செயல்பாடுகளை அங்கே இருக்கிற கிரகஸ்தர்கள்னால அது அப்படியே ஷிஃப்ட் ஆகி அப்படியே அந்த அந்த பகுதியை விட்டே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாயிடுச்சு. புரியுதுங்களா? இதுதான் செயல். அதனால தான் அடிக்கடி அவங்க என்னென்னா ஒளி உடலாக இல்லாமல் நாக உடலாகவே இருப்பாங்க. புரியுதுங்களா? அதிகமாக அவங்க வந்து குகைகளில் அவங்க தான் நாகமாக வாழ்கிறாங்க. நிறைய இடங்களில் நாகமாகவே அவங்க வந்து வசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி நாகமாக இருப்பாங்க. ஏன்னா நாகங்கிறது அவங்களுக்கு வந்து அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். பெரிய ஞானியாக இருக்கிறவனுக்கு நாகமாக இருக்கிறது அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட். அது அவனுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுல்லான ஒரு விஷயம். அது அதுக்குள்ளே அவன் பல வேலைகளை செய்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அவன் நாக உடலை பிரத்யேகமாக நாகத்தை எடுத்துக்கிட்டு பேசாமல் உள்ளே உட்காந்துருப்பான். சதுரகிரி மலையில் அகத்தியருக்குன்னு ஒரு பெரிய பிரத்யேகமாக ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் நாகம் இருக்குது. நான் பல நாள் அந்த குகைக்கு போயிருக்கேன். ஒரு நாள் கூட அந்த நாகம் வந்து என்னை பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த குகைக்கு போன நிறைய பேர் நாகத்தை டெய்லியும் பார்ப்பாங்க. ஒரு நாள் கூட என்னை பார்த்ததில்ல. ஒரே ஒரு நாள் என்னை ஒரு ஆமை தான் வந்து பார்த்துச்சு. அது நட்சத்திர ஆமை. ஒரு ஆமை வந்து என்னை வந்து பார்த்து, அவ்வளோதான் விஷயம். ஆனால் அந்த குகைக்கும் எனக்கு இருக்கிற தொடர்போ, அந்த குகைக்கும் எனக்கு இருக்கிற விஷயமோ அதெல்லாம் வேற. அந்த உணர்வுகள்லாம் வேற. ஏன் அந்த நாகம் வரல? அப்போ பார்த்துக்கோங்க. புரியுதா? அப்போ நாமளும் அதை வந்து கரெக்டாக இருக்கிறோம். அது சந்திக்கிற வேண்டிய சூழல் வந்தால் தான் சந்திக்கணும், தேவையில்லாமல் சந்திக்கக்கூடாது. நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், உள்ள ஒரு 12 அடியிலேருந்து 15 அடியில் அது படுத்து கிடக்கும். நான் சந்திக்க மாட்டேன். அது நாங்கள் உட்காந்துருக்கேன்னு அதுக்கும் தெரியும், அது வந்து என்னை சந்திக்காது. அப்போ என்னன்னா 2 பேருக்கும் சூட்சமத்தில் தொடர்பு இருக்குது, சுவாசம் வழியாக தொடர்பு ஏற்படுத்திக்கிடுவான். ஆனால் சந்திக்கணுமாங்கிறதுக்கு அது வந்து காலம் தீர்மானத்தை தான் சந்திக்கும். அப்போ பார்த்துக்கங்க, நானே நாகத்துக்குரியவன், நாகத்து வழியிலேருந்து தோன்றியவன் தான். எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவனே நாக வழியில் இருக்கிற ஆதிசேஷன் வழியிலேருந்து நான் வந்தவன் தான் நான். ஆனால் தேவையில்லாமல் எந்த நாகமும் என்கிட்ட வரவே வராது. அப்போ அதுலேயே தெரிஞ்சுக்கங்க எவ்வளோ ஒழுக்கம், எவ்வளோ பண்பு, எவ்வளோ நெறி, எவ்வளோ கரெக்டான விஷயம் இருக்குங்கிற பார்த்துக்கங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று நடக்காது. புரியுதுங்களா? அப்போ ஒரு கிளியர் இருக்குல்ல. அப்போ ஒருத்தரை சந்திக்கணும்னா அது காரணம் இல்லாமல் சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இங்கே இருக்கிற தியானம் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தன்னுடைய அந்த நெறியை தவறாமல் பயணிக்க கற்றுக்கணும். அப்போ ஆசையில் எவனோ ஒருத்தன் போகிறான், க்ரௌடை காட்டுறாங்க, ஆங்குறாங்க ஊங்குறாங்கன்னு குச்சியை தூக்கிட்டு கிளம்பிடக்கூடாது. புரியுதுங்களா? குச்சியும் உங்களையும் முதல்ல பிடுங்கி வைக்கணும். முதல்ல வந்து நீங்கள் தூக்கிக்கிட்டு ஓடிடுறீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? இந்த குச்சியை தூக்கிட்டு போனவன்லாம் நீங்கள் வந்து அவனுங்களை எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல போட்டு ஒரு ஆய்வு பண்ணுவான், அவங்க எல்லாம் வளர்ச்சி அடைகிறாங்களான்னு பார்க்கணும். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது என்ன கதையில் இருக்குன்னு. அப்போ ஒரு இடத்துக்கு நீ இப்போ என்னை நோக்கி வர்றன்னா இது ஏதோ ஒரு உள் உணர்வு உன்னை வர வைக்குது. புரியுதா? இது இயற்கையாக என்னை வந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அது உருவாக்குது. புரியுதா? இதே நான் வந்து ஒரு குகையில் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கவே, அங்கே உனக்கு அனுமதியே கிடையாது, அங்கே நீ வரக்கூடாது. மீறி நீ வந்தேன்னு வச்சுக்கவே உனக்கு தண்டனை தான். ஏன்னா நான் இங்கே இருக்கிறது வேலைக்காக இருக்கிறேன், அங்கே இருக்கிறது வேற வேலைக்காக இருப்பேன். புரியுதா? நாங்கள் வந்து குகையில் வசிக்கிற ஒரு ஆள், குகையை விட்டுட்டு நகரத்துக்குள்ளே வந்து உட்காந்துருக்கோம்னா இங்கே வேலை பார்க்கணும். அந்த வேலை வேற, இந்த வேலை வேற.
புரியுதா? அந்த வேலையில் இருக்கும்போது அது சம்பந்தமா குகைக்கு எவன் வர முடியுமோ அவன் தான் வருவான். புரியுதா? கிரகஸ்தர்கள் அங்கே வரக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கக்கூடாது, உருவாக்க மாட்டாங்க. அதனால தான் இமாச்சல்லையோ இல்லை இமாச்சலில் அவ்வளோ பெரிய மலைத்தொடர்களில் எத்தனையோ அதிசயமான குகைகள் இருக்குது. கிரகஸ்தர்களோட உட்காந்து எந்த ஞானியும் படார் படார்னு காட்சியும் கொடுக்க மாட்டான், விவாதிக்கவும் மாட்டான். புரியுதுங்களா? அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இந்த டூரிஸ்ட் விசா கிடைக்குது, எவனோ ஒருத்தன் சொல்கிறான் ஆசிரமத்தில் ஒரு போதனை நடக்குதுங்கிறதுக்காக நம்ம பாட்டில் வந்து பனி லிங்கத்துக்கு போகிறேன், அந்த லிங்கத்துக்கு போகிறேன், குதிரை மேலே ஏறுறேன், கழுதை மேலே ஏறுறேன்னு போய் எழுதிட்டு கிடக்கக்கூடாது. அந்த இடத்துக்கு உண்மையிலேயே நமக்கு அந்த இடத்துல குரு அனுமதியோட அழைப்பு இருந்துச்சுன்னா நீ அங்கே போனன்னா அது உன்னதமான ஒரு தருணமாக மாறும். அதுதான் உன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தருணம். இதுதான் கரெக்டான கைட்லைன்ஸ். இதுதான். புரியுதா? சில பேருக்கு இப்போ எனக்கெல்லாம் இருக்கிறேன், சில ஊருக்கு போகிறதுக்கு அனுமதியே கிடையாது, போகவே கூடாது. அதை வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அது நமக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு உட்காந்துக்கணும். ஏன்னா அதை இந்த காலகட்டத்தில் நீ அங்கே போனோன்னா அங்கே உள்ள சூழல் மாறி போயிடும். அதுக்கு 1000 ரகசியங்கள் இருக்கும். போகக்கூடாதுன்னா அப்படியே உட்காந்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம எத்தனையோ இடங்கள்ல ஒரு வீடு அமைச்சிட்டு உட்காந்துக்கலாம், எத்தனையோ மலைத்தொடர்களில் அமைச்சிட்டு உட்காந்துக்கலாம். ஏன் அங்கெல்லாம் அமைக்க முடியல? ஏன் அங்கெல்லாம் உட்காரலன்னா அங்கெல்லாம் நீ உட்காரக்கூடாது. 1 நாள் 2 நாள் இருந்து குடி போயிடணும். ஏன்னா அங்கனெல்லாம் உட்காந்து உன்னால வேலை செய்ய முடியாது. அதோட தன்மைகள் வேற, அந்த இடத்தோட சூழல்கள் வேற. அப்ப அந்த இடத்துக்குள்ள இருந்து நீ கிரகஸ்தலங்களை சந்திக்க கூடாது. நாங்க உன்னை சந்திக்க வர்றது வேற. அப்ப இந்த இடத்துக்குள்ளே வந்து அவங்களும் உன்னோட சந்திச்சுட்டு இருந்தாங்கன்னா அது சரியா இருக்காது. நேரால கிளம்பு. நீ எங்க போய் சந்திக்கணுமோ, எங்க இந்த சந்திப்பு நிகழ்த்தப்படணுமோ உங்களுக்கான வாய்ப்பு அதுவே என்ன பண்ணுது, வடிவமா அமைச்சு தோற்றமா அமைச்சு ட்ரைனிங் பண்ணி எங்களை தூக்காந்து உங்ககிட்டயே போடுது. நீ ஏன் குச்சியை தூக்கிட்டு கிளம்புற? நீ எங்கேயும் போகாத, உனக்கு முன்னாடியே உன் பக்கத்திலேயே உனக்கு இப்போ அருகாமையிலேயே உன்னோடையே அவன் வந்து டிராவல் பண்ற மாதிரி நாங்கள் ஞானிகள் அனுப்புறோம் தான் எல்லா காலகட்டத்திலையும் வர்றாங்க. நாம தான் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய விஷயங்களை பண்ணிவிடுறோம். இந்த மாதிரி உணர்ச்சி வசைகளை தியானத்திலேருந்து தவிர்க்கணும். உணர்ச்சி வசப்பட்டு கிரிவலெல்லாம் சுத்தாதீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு ரொம்ப உணர்ச்சி வசமா இருந்துச்சுன்னா ஒரு ஏதாவது மாங்காய் ஊறுகாய் வாங்கி சாப்பிட்டு போய் வீட்டில் படுத்துருங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. எவனோ ஒருத்தன் சுத்துறாங்கிறதுக்காக நீங்க போய் மலை சுத்தக்கூடாது. பௌர்ணமி வந்துருச்சுங்கிறதுக்காக மலை சுத்தக்கூடாது. மலை சுத்தணும்னு உள்ள ஒரு இன்டென்ஸ் இருக்கணும், அது ஒரு தாக்கம் இருக்கணும், அது ஒரு உண்மையான செயல் இருக்கணும், அப்ப சுத்தம். சில சோம்பேறிங்க எதையுமே செய்ய மாட்டாங்க, நம்ம சூட்சமத்துல உணர்த்தினாலும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க போயிடக்கூடாது. புரியுதுங்களா? சில பேருக்கு நம்ம 10 வாட்டி 20 வாட்டி உணர்த்துவோம், இந்த வேலை செய்டான்னு, அவங்க செய்யவே மாட்டாங்க. அது எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு ஆனா அங்க போக முடியல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. மக்கள் எல்லாரும் யாரோ யாருக்கும் ஏதோ அதுலதான் அப்படி ஒரு அழைப்பாயிராங்க. ஆயிரக்கணக்கான பேர் அந்த மோகத்துல போறாங்க. பசங்கள்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக அப்படி போறாங்க. அப்படி அங்க போகக்கூடாது. அது ஒரு அந்த மாதிரி சாகசம் பண்ற இடம் அது கிடையாது. புரியுதுங்களா? நாம கடவுள் நினைக்கக்கூடிய அவங்க ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துக்குள்ள அந்த குகைகள்ல மலைகள்ல வசிக்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு பெரிய திட்டங்கள் இருக்கு. அதை நாம வந்து சிதைச்சிடக்கூடாது, அதை வந்து நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாது. இந்த உணர்வுகள் வேணும். அவங்கள உருவமா நம்மளால பார்க்க முடியாது. இந்த கண் கொண்டு பார்க்கறது ரொம்ப சிரமம். அவங்க வெவ்வேறு பாணியில இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி மலைத்தொடர்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒவ்வொரு மலைத்தொடர்களா ஒவ்வொருத்தரா எடுத்துலாம் நிறைய பேர் போய்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ காலம் நான் இருந்தேன். நான்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு பகுதி நான் போயிருந்தேன், இன்னொரு பகுதி நான் போகவே இல்லை. இன்னொரு பகுதி எனக்கு அழைப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நானே போனேன். அதுவும் சில லிமிட்டடான இடம் இருக்கு, அங்கதான் அனுமதி. இது வந்து உங்களுக்கு பயனா உள்ளதா இருக்கும். எனக்கு என்ன பயன் உள்ளதாங்கிறதோட உங்களுக்கு பயன் உள்ளதா இருக்கும்.